சூப்பர். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணீங்க. இல்லை ஓகே ஓகே சரி. அப்போ பார்க்கும்போது பைபிள் படிக்கிறவங்க இந்த ரெஃபரன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அதுதான் சிஸ்டர் அந்த ரெஃபரன்ஸ் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்பிளேல வசனம் நம்ம கொடுத்துருந்தோம், கரண்ட் இல்லாதனால ரெஃபரன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம்னா, மைக் இப்போ தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்குறோம்னா, நோவா கால வசனம் என்ன சொல்லுச்சுன்னா 38ல் நோவா காலத்துக்கு முன்னாடியான காலம் அப்படிதானே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ நோவாவுக்கு முன்னாடியான காலம் அப்படின்றப்ப நோவாவுக்கு முன்னாடி எது வரைக்கும் நம்ம சொல்லலாம்? நோவாவுக்கு முன்னாடினா ஆதாம்லேருந்தே வரலாம், ஆதாம்லேருந்து இப்படி வரலாம். நோவாவுக்கு முன்னாடினாலே அது ஆதாம் காலத்துலேருந்து. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப, இந்த நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நோவா காலத்தில் பற்றி பார்க்குறதுக்கு செட் ஆகாது. நோவாவுக்கு முன்னாடி அதான் வசனம் சொல்லுது, நோவா காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதுலேருந்து நீங்கள் நோவா வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் என்ன புரியும், நோவா காலத்தில் ஏன் அழிச்சான்னு புரியும். அப்படி நீங்கள் நோவா காலத்தை மட்டும் பர்டிகுலராக நோவா இருந்த வருஷங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரியாது. அப்போ நோவா காலத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்க்குறப்ப ஆதாம் வரைக்கும் நம்ம போகலாம். ஆதாம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு கேள்வி, நான் வந்து எப்படின்னா பேர் சபையில் இருக்கிறப்ப, வெண்டிகா சபையில் இருக்கிறப்ப எங்கள் பாஸ்டரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி தான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு பேராக வச்சாரு. என்ன பேருன்னு கேட்டிங்கன்னா, காயினுக்கு மனைவி எங்கே கிடைச்சாங்கன்னு கேட்டேன். இது மணிக்கு தெரியும் இந்த கேள்வி நான் கேட்டேன். அதனால எங்கள் பாஸ்டர் இப்போ கேட்டால் கூட என்ன சொல்லுவார்னா, ராஜா வந்து காயினுக்கு மனைவி தேட போயிட்டாரு அப்படிதான் இன்ன வரைக்கும் சொல்லுவாங்க என்னை கேட்டா. அப்போ காயினுக்கு மனைவி எங்கே கிடைச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு அப்போ பைபிள் படிக்கிறப்ப இருந்துச்சு. அதே தான் இப்போ நான் கேட்குறேன், காயினுக்கு மனைவி எங்கே கிடைச்சாங்க? நம்ம பதில் சொல்லுவோம், காயினுக்கு மனைவி எங்கே கிடைச்சாங்க? சரி, வேற எதுல பதிவிடப்பட்டிருக்குதா? இப்ப நம்மளுக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வேதத்துல இப்ப நம்ம கையில இருக்குதுல, இதுல பதிவிட்டு இருந்தா சொல்லலாம், நம்ம ஏத்துக்கலாம். ஓகேங்களா? 66ல இருந்துச்சுன்னா சொல்றப்ப நம்ம ஏத்துக்கலாம். 66ல இல்லாத ஒரு விஷயத்த சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா? ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். கரெக்டு தானே, எடுத்துக்கலாம் தானே. அப்ப காயினுக்கு மனைவி எங்க தான் இருந்து வந்தாங்கன்னு கேட்டா இதுல இல்ல. அப்ப இதுல இல்ல, வேற எதுவும் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாமான்னா, இதுல ஒரு சில வசனங்களை வச்சு மையமா வச்சு அதுல இருக்கிற ரெஃபரன்ஸ் எடுத்து என்ன பண்றோம், ஒப்புமை பண்ணி டீட்டெயிலா காட்டுறோம் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி பாக்குறப்ப இப்ப காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பாக்குறப்ப ஒரு சில வசனங்கள் படிச்சிடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 1 2 வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்ப இந்த 2 பேர்த்த பத்தி கிளீனா போட்டிருக்குது. யாருன்னா காயினு ஆபேலை பத்தி போட்டிருக்குது. இன்னொரு வசனம் வாசிங்க, 5 4 வாசிங்க. அதுல ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுச்சு? ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? 700 வருஷம் உயிரோடு இருந்து என்ன பண்ணாரு? குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். இந்த இடத்துல குமார்த்தி வந்துருச்சுங்களா? இப்ப இந்த வசனத்தை நம்ம ஒரு கேள்வி வைக்கிறப்ப, காயினோட காலத்துல குமார்த்தியை பெற்றாரா இல்ல சேத்த பெற்ற முன்னாடி குமார்த்தியை பெற்றாரா? ஏன்னா வசனம் எப்படி சொல்லிக்குதுன்னா, 700 வருஷம் உயிரோடு இருந்தார். யாரு? சேத்த பெற்ற முன்னாடி 700 வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் குமாரரை குமார்த்திகளும் பெற்றாருன்னு வசனம் இருக்குது. அப்ப குமார்த்திகள் எப்ப பெற்றாரு? அதுக்கு நம்ம வேதத்துல எவிடன்ஸ் இருக்குதானா? அதுக்கு தான் இந்த வசனத்தை காட்டணும். எப்படின்னா குமாரரை குமார்த்திகளும் பெற்றாங்க. அப்ப பெண்களையும் பெற்றெடுத்தார் அப்படின்னு இதுல எப்படின்னா ஒட்டுக்கா எழுதப்பட்டிருக்குது. அப்ப இதுக்கு ரெஃபரன்ஸ் எங்கிருந்து எடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, யோசுவா 10ஆம் அதிகாரம் அதுல இருக்காது, நம்ம பைபிள படிங்க. யோசுவா 10 அதுல 13 படிங்க. 13 உங்க பின்னாடி பாருங்க, அங்க எழுதிருக்கேன் பின்னாடி வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுதும் நடுவானத்தில் நின்றது. ஆமா, இப்ப இதுல படிக்கிறப்ப இதுல ஒரு வேதத்தை பத்தி பதிவிட்டுருக்காங்க. அது என்னன்னு கேக்குறப்ப யாசேரின் புக்ல ஒரு சில விஷயங்கள் பதிவிடப்பட்டிருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. யாசேரி புக்குன்னா நீதியின் புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இது எது மையமா வச்சு எடுத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாசேரின்னு ஒரு புக் இருக்குது. அந்த பிரதர் நம்ம இதுக்கு ஃபோன் பண்றாரு, அசோக் அப்ப பேசிட்டு மொபைல் கொடுக்குறாரு. அப்ப யாசேர் புக்குன்னு ஒன்று இருக்குது. அப்ப யாசேர் புக்கில் பதிவிடப்பட்டதும் அடுத்தது யூதா. அந்த சீட்டுக்கு பின்னாடி பாருங்க சிஸ்டர், அந்த சீட்டுக்கு பின்னாடி யூதா. யூதா 1:14-15 அதே வாசிங்க. 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யார் அறிவிச்சிருக்கிறாங்க? ஏனோக்கு அறிவிச்சிருக்காரு. இப்ப யூதா புஸ்தகத்திலேயே ஒருத்தர் மென்ஷன் பண்றாரு. அவர் யாருன்னா ஏனோக்கு. அது எத்தனாம் தலைமுறைன்றப்ப ஆதாம்ல இருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு மென்ஷன் பண்றாரு. அதே நான் ஆதாம்ல இருந்து 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. அப்ப வேற ஏனோக்கு யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயினுடைய ஃபர்ஸ்ட் பையன் பேர் என்னங்க? ஏனோக்கு தான். அப்ப அதனாலதான் யூதா எப்படி மென்ஷன் பண்றாருன்னா, ஏனோக்குன்னா எங்க காயினோட பையனோட பேர் மென்ஷன் ஆயிருமோ அப்படின்ட்டு சேத்தோட பையனாகிய ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு பதிவிடுறாரு. அப்ப ஏனோக்குன்னு புஸ்தகம் ஒன்று இருக்குதா இல்லைங்களா? இருக்குது. அப்ப பாக்குறப்ப இங்க நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஆதி ஆகமத்தையும் யூஸ் பண்றோம், யாசேர் புக்கையும் யூஸ் பண்றோம், ஏனோக்கு புக்கும் யூஸ் பண்றோம். இந்த 3 புக்கும் எப்படி யூஸ் பண்றோம்னா, ஆதி ஆகம வசனத்தை அடிப்படையா கொண்டு அதுல இருக்கிற வசனத்துக்கு மேட்ச் ஆகிற விஷயங்களை எடுத்து தான் இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்ப்போம். அந்த சப்ஜெக்ட் தான் என்னன்னு கேட்குறப்ப நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு. ஏன்னா மத்தியில சொல்லப்பட்ட மாதிரி 3 வசனங்களை வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் குசித்தும் குடித்தும் பெண் கொண்டு பெண் எடுத்தும் என்ன பண்ணாங்க. இதுக்காகவே தேவன் அழிச்சாரானா? தேவன் இதுக்காகவே அழிக்கல. அப்படி நீங்க அதுக்காக தான் அழிச்சார் நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம்? இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை விட மோசமா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கெல்லாம் பார்த்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? தேவன் அழிச்சிருக்கணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு பாக்குறப்ப யாசேர் புக் அந்த ரெஃபரன்ஸ்ல இருக்கும் பாருங்க. யாசேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் அன்றே அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி அவர்கள் எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தினார். அவர்கள் போய் ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே குடியிருந்தார்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அழித்தார். அவள் 2 மகள்களையும் 3 மகன்களையும் பெற்றாள். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னு கேக்குறப்ப எத்தனை மகன் எத்தனை மகள்? 2 மகன் 3 மகள். 2 பசங்க 3 பெண்ணு. 2 பசங்க யாரு? காயின் ஆபேல். 3 பெண்கள். அப்ப பாக்குறப்ப 5 பேர் என்ன பண்ணிக்கிறார் ஆதாம? அவங்க பெற்றெடுக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப 5 பேர் தான். அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச எங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி காயினுக்கு மனைவி எங்க கிடைச்சுன்னு கேட்கறப்ப அவர் ஒரு கேள்வி எப்படி கேட்டாருன்னா, காயினோட மனைவி யாரா இருக்கும் அப்படின்றப்ப அங்க ஏவாள் தவிர யாருமே இல்லை. அப்ப யார் கூட தான் அவர் இருந்திருப்பாரு அப்படின்னு எங்க பாஸ்டர் சொல்றப்ப ஏவாள் கூட இருந்திருக்கலாம். அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அது புரியல. புரியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, யார் மேல பழி போட்டிருக்கிறாங்க? ஏவாள் மேல போட்டாங்க. காயினும் ஏவாளும் இணைஞ்சு கூட குழந்தை பெற்றிருக்கலாம்பா, ஏன்னா பைபிள்ல சொல்லப்படலப்பா, சொல்லப்படாத விஷயத்தை எங்களால சொல்ல முடியல அப்படின்னு அவங்க இன்னுமே உபதேசம் சில பேர் பண்றாங்க. சில பேர் எப்படி உபதேசம் பண்றாங்கன்னா, காயின் வந்து என்ன பண்ணாருன்னா தப்பு பண்ணிட்டு போயிட்டாரு தேசத்தை விட்டு. போனோடனே மனைவியை அறிந்தான்னு ஒரு இடத்துல வசனம் இருக்கும். அப்ப மனைவி எங்க இருக்கிறாங்கன்னா வேற தேசத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சில யூடியூப்ல இப்படியும் பேசுறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கேள்வின்னா, அப்படியும் இல்லை இப்படி இல்லை. தேவன் ஒரு சிருஷ்டிப்பு பண்ணாருன்னா அது எப்படி இருக்கும்? எது தவறா இருக்குங்களா? ஒரு 10 வருஷத்துக்கு கொஞ்சம் தவறு நடக்கட்டும், 5வது வருஷத்துல சரி பண்ணிடலாம் அப்படி பண்ணுவாரா?
தேவன் ஒன்று சிருஷ்டி பண்ணாருன்னா அது சரியாக தான் இருக்கும். அதனால தான் நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்றாரு, தாய்கிட்ட வந்து தவறா நடந்தா அவன் என்ன பண்ணணும், தப்பா நடந்த கொலை செய்யணும். அவனெல்லாம் ஒண்ணுல ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நியாயப்பிரமாணத்துல தகப்பனின் தாயும் அவன் மதிக்கலன்னா அவன் என்ன செய்யணும், அவனை கொன்று கல்லெடுத்து அடிச்சு கொண்டு கவனிக்கலனாலே சாகடின்னு சொல்லுது. தப்பா நடந்துட்டா என்ன பண்ணணும்? அப்ப தேவன் ஆதியில ஒரு மாதிரி இடையில ஒரு மாதிரி மாத்திக்கிறாருப்பா அப்படின்னா அவர் அப்படி மாத்துறது கிடையாது. தேவன் ஆதியில ஒரு திட்டத்தை போட்டுட்டாருன்னா அது முடிவு வரைக்கும் எப்படிதான் இருக்கும், சரியா நூலு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் அதனாலதான் அவர் என்னன்னா நீதியின் தேவன் அப்படின்றோம். அப்ப இந்த வசனங்களை பாக்குறப்ப 2 மகன்கள் 3 மகள்கள் பெற்றெடுத்தார் அப்படின்னு யாசேர்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே தான் ஆதியாகமத்துல படிக்கிறப்ப மகன் குமாரரும் குமாரத்திகளும் பெற்றாரு, ஷார்ட்டா பண்ணிட்டாங்க. அப்ப படிக்கிறப்ப நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு எத்தனை பேர்னா 5 பேர். இப்ப 5 பேர் பெற்ற பின்னாடி அடுத்தது யாசேர் 13ஆம் வசனம் படிக்க 1:13. அவள் தன் முதல் பிறந்தவனுக்கு காயின் என்று பெயரிட்டு கர்த்தரிடமிருந்து ஒரு மனிதனை பெற்றேன் என்று சொல்லி மற்றவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டாள். இப்ப இந்த வசனம் கிளியரா இருக்கு, அதுக்குள்ள படிங்க. ஏனென்றால் நாங்கள் பூமிக்குள் மாயையாக வந்தோம், அதிலிருந்து மாயையாக எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொன்னாள். ஆமா, சொல்லி இங்க 2 பேர்த்த தான் மென்ஷன் பண்ணிருக்காரு. காயின் ஆபேல் பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை பத்தி பார்த்துருப்போம். அதுல யார் யார் பெற்றாங்கன்னு எப்படி ஜென்ஸ் பேர் போட்டிருக்குமா லேடிஸ் பேர் போட்டிருக்குமா? அதிகமா ஜென்ஸ் பேர் தான் அதிகமா பதிவிடு. ஏன்னு கேட்டீங்கன்னா தகப்பனுடைய வழியில வரவங்களை மட்டும்தான் இங்க என்ன பண்ணும், லிஸ்ட் எடுக்கப்படும். அம்மா வழியில வரது என்ன பண்ணாது, லிஸ்ட்ல வராது. அப்ப பாக்குறப்ப ஆதாமில இருந்து தான் கணக்குல வரும், ஏவாள் கணக்குல வருமானா வராது. அதனால தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா 3 பெண்களை 2 ஆண்களை அப்பயே வந்துட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப இந்த விஷயத்தை பாக்குறப்ப ஆதியாகமம் 4:2 வாசிங்க. பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். இப்ப நம்ம கையில இருக்கிற ஆதியாகமத்துல அதே இந்த வசனம் சொல்லுது. அதே மாதிரி 3 வாசிங்க, 3:4. பைபிள்ல எதுல வாசிங்க? சில நாள் சென்ற பின் காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 4 வாசிங்க. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆமா, இந்த போஸ்டர் இப்ப இந்த வசனங்கள்லாம் நமக்கு கிளியரா தெரியும், ஃபுல்லா படிச்சதுதான். இப்ப ஏன் இதுல இருந்து நம்ம அந்த பாடத்தை கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாதான் அந்த பாவம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெருகி நோவா காலத்துல எப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப பெருசா மாறிடுச்சு. அதனாலதான் நம்ம ஆதாம்கிட்ட டச் பண்றோம். இப்ப காயின் ஆபேல் பாக்குறப்ப உங்க மைண்ட்ல என்ன தோணும், காயின் ஆபேல்ன்றப்ப என்ன விஷயமா மைண்ட்ல தோணும்? அதான் காயின் ஆபேலுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு. இப்ப வசனம் படிச்சவங்க என்ன சொன்னாரு, காயின் என்ன பண்ணாருன்னா ஒரு பழத்தை கொண்டு போய் கடவுளுக்கு கொடுக்குறாரு பலியா. ஆபேல் என்ன பண்றாரு, ஒரு ஆட்டை கொண்டு போய் கொடுக்குறாரு. யாரோட காணிக்கை ஏற்பட்டுச்சு, ஆபேல் எடுத்துச்சு. ஏன் காயின் எடுப்பல்ல? அதுக்கு வசனமே என்ன சொல்லும், காயின் என்ன பண்ணாரு, கொழுமையானதெல்லாம் தரல. காயின் என்ன பண்ணாரு, வேஸ்டேஜ் பழம் மாதிரி இருக்கிறது முதன்மையா தரல, ரொம்ப அடிப்பட்ட பழம்லாம் கொண்டு போய் வைக்கிறாரு. ஆனா ஆபேல அப்படி கிடையாது, கொழுமையானது கடவுளுக்குன்னு ஒரு தகுதி உள்ளதா கொண்டு போய் வைக்கிறாரு. அப்ப பலி செலுத்துறது வித்தியாசமா அங்க மாறுது, அதனாலதான் பிரச்சனை வருது. ஆனா காயின் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல எரிச்சலாக என்ன பண்றாருன்னா தன்னோட சகோதரன் என்ன பண்றாரு, கொலை செய்யறாரு. சரி, இது மட்டும் தான் வேதத்துல பதிவிடப்பட்டிருக்குது. ஆனா அங்க நடந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தெரியுமா, எப்படி கொலை செய்தாரு, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுமா? இப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் கேட்கறாங்க, காயினுக்கு ஆபேலுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுப்பா, பலி செலுத்துறாங்க கடவுளுக்கு, கடவுள் வந்து யாரை எடுத்துக்கிட்டாருன்னா ஆபேல் எடுத்துக்கிட்டாரு, காயின் எடுக்கல. அதனால காயினுக்கு ஆபேலுக்கு பிரச்சனை ஆகி சண்டை வந்துச்சு. அது என்னென்ன சண்டை, என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் வந்து பலி தம்பியோட பலி எடுத்துட்டாரு, அண்ணன் எடுத்துல, அதனால எரிச்சல் அதே இடத்துல அடிச்சு கொண்டுட்டாரா? அதான் முடிச்சுக்கலாம். இல்ல அவங்க கேக்குறாங்க, அதே இடத்துல அடிச்சு கொண்டாரா, இல்ல உதைச்சு கொண்டாரா, இல்ல கல் எடுத்து அடிச்சாரா, என்ன பண்ணாரு, எப்படி அடிச்சார், என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணாரு முதல்ல காயின் இப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? என்னங்க பரலோகத்துக்கு போற வழியே நம்ம தான் சொல்றோம். இதை சொல்ல முடியலன்னா அப்ப எப்படி பரலோக வழி நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வச்சு கேட்டாங்க. ஏன்னா நிறைய கேள்வி என்னை கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வியில இதே உங்களுக்கு தெரியலையே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ரெஃபரன்ஸ் யாசேர் புக்கில் இருக்குது. யாசேர் புக் எடுத்துக்கோங்க, இதே நிகழ்வு படிக்கலாம். யாசேர் 1ஆம் அதிகாரம் 14-15 அந்த 2 வசனம் வாசிங்க.
பிள்ளைகள் வளர்ந்தார்கள். அவர்களுடைய தகப்பன் அவர்களுக்கு தேசத்தில் ஒரு சொத்தை கொடுத்தார். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனும் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனுமாய் இருந்தான். சில வருஷங்கள் சென்ற பின்பு அவர்கள் கர்த்தருக்கு ஒரு தோராயமான காணிக்கையை கொண்டு வந்தார்கள். காயின் நிலத்தில் கனியிலிருந்து கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளில் இருந்து கொழுப்பில் இருந்து கொண்டு வந்தான். அப்பொழுது தேவன் மனம் திரும்பி ஆபேலையும் அவன் காணிக்கையையும் நோக்கி சென்றார். அப்பொழுது கர்த்தரிடமிருந்து வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி அதை பட்சித்தது. சிஸ்டர், இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 பேருமே காணிக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா இப்ப காயினும் சரி ஆபேலும் சரி அவங்க நெருப்பு எடுத்து பத்த வச்செல்லாம் பலி செலுத்தல, கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா நெருப்பு எங்க இருந்து வந்துச்சு? வானத்துல இருந்து நெருப்பு வந்து என்ன பண்ணுச்சுன்னா காயினோட பலியை அங்கீகரிச்சிருச்சுன்னு வசனம் சொல்லுது. இப்ப மன்னிக்கணும், ஆபேலோட பலிய. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, வானத்திலிருந்து எப்படி அக்னி வந்து ஆபேலோட காணிக்கை அங்கீகரிச்சிச்சு? இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா, எலியாவோட காலத்துல எங்க இருந்து வந்துச்சு நெருப்பு? சாலமோன் என்ன பண்றாருன்னு ஒரு வசனம் வாசிச்சலாம். 2 நாளாகமம் 7:1 வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. தேவாலயத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்றப்ப நடக்கிற நிகழ்வு இதெல்லாம். இப்ப சாலமோன் என்ன பண்றாருன்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஜெபம் பண்றப்ப அக்னி எங்க இருந்து வருது? இதுதான் முன்னாடி எங்க நடந்துச்சுன்னு கேட்கிறப்ப காயின் ஆபேல் காலத்துல நடந்துச்சு. அதுதான் அதுக்கப்புறம் வேதத்துல இது பதிவிடுறாங்க. வேதத்துல ஏன்னு கேட்கிறப்ப நம்மளுக்கு வேதத்தை பத்தி தெரியுமானா கேள்விதான். ஆனா யூதர்களுக்கு அப்படி கிடையாது. யூதர்களுக்கு தன்னுடைய கடவுளை பத்தி தன்னுடைய வேதத்தை பத்தி எப்படி தெரியும்? இன்ச்சு பை இன்ச்சா எல்லாமே தெரியும். அவங்கள்ட்ட போய் யாசேர் புக்கை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவங்க யாசேர் புக்கை பத்தி பேசுவாங்க. ஏனோக்கு புஸ்தகத்தை பத்தி கேட்டீங்கன்னா ஏனோக்கு பேசுவாங்க. நமக்கு தான் ஒரு மேக்சிமா தெரியும், 100க்கு 80% தெரியாது, 20% தெரியும். ஆனா அவங்களுக்கு 100க்கு 95% தெரியும். 5% மட்டும்தான் ஏதோ ஒன்று மாறி இருக்கும். அப்போ பார்க்குறப்ப இந்த அக்னி எங்கேருந்து வந்துச்சு? வானத்தில். ஆபேலுடைய காலத்திலே நடந்த நிகழ்வு தான் அதுக்கப்புறம் சாலமோனை காலத்தில் நடக்குது, அதுக்கப்புறம் எலியா காலத்திலையும் நடக்குது. அப்படி பார்க்குறப்ப இந்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஒரு வசனம் வச்சிடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5லேருந்து 16 வரைக்கான வசனங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5லேருந்து 16 வரைக்கும் அப்படியே 1 by 1 வாசிங்க. இது நீங்கள் எல்லாரும் கேளுங்க கவனமா. காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை அண்டு கொள்வாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தார். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர். நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இப்ப பாக்குறப்ப இந்த வசனம் நம்மளுக்கு ஃபுல்லாவே தெரியும். ஏன் இதை நான் படிக்க சொன்னு கேட்டீங்கன்னா, யாசேர் புக்கில் உங்களுக்கு மென்ஷன் பண்றப்ப உங்களுக்கு தோணலாம், இல்லையே இந்த சம்பவம் இல்லையே, இல்லை வேற மாதிரி இருக்குதுன்னு தோணலாம். அதனால நம்மளுடைய கையில் இருக்கிற வேதாந்தத்தை படிக்க சொன்னேன். இப்போ யாசேர் புக் எடுத்துக்கோங்க. யாசேர் புக்கு 1ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 28 வரைக்கும் வசனங்கள் 1 by 1 வாசிங்க. ஒவ்வொன்றா நிறுத்தி வாசிங்க. கர்த்தர்
காயினையும் அவன் காணிக்கையும் நோக்கி செல்லவில்லை. அவன் காணிக்கையை செலுத்தவும் இல்லை. ஏனென்றால் அவன் நிலத்தின் தரித்திரமான கனியிலிருந்து கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்தான். இதற்காக காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பொறாமைப்பட்டு அவனை கொல்ல ஒரு சாக்கு போக்கை தேடினான். சிறிது காலத்திற்கு பிறகு காயினும் அவன் சகோதரன் ஆபேலும் ஒரு நாள் தங்கள் வேலையை செய்ய வயலுக்கு சென்றார்கள். அவர்கள் இருவரும் வயலில் இருந்தார்கள். காயின் தன் நிலத்தை உழுது கொண்டிருந்தான். ஆபேல் தன் மந்தையை மேய்த்தான். காயின் நிலத்தில் உழுது கொண்டிருந்த பகுதியை மந்தை கடந்து சென்றது. அது காயினை மிகவும் வருத்தப்படுத்தியது. ஆமா, இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்றான்னு கேக்குறப்ப இந்த வேலையை பிரிச்சு கொடுத்தது யாருன்னா ஆதாம் தான் பிரிச்சு கொடுக்குறாரு. ஆதாம் என்ன பண்றாருன்னா காயினுக்கு வந்து விவசாயத்தை கத்துறாரு, ஆபேலுக்கு ஆடு மேய்க்கிற வேலையை கத்துறாரு. இப்ப காயின் என்ன பண்றாருன்னா நிலத்தை உழுந்து கொண்டு இருக்கிறாரு. அந்த நிலத்துல ஆபேல் என்ன பண்றாருன்னா ஆடை மேய்ச்சிக்கிட்டு அந்த நிலத்துல என்ன பண்றாரு, கடந்து போறாரு. கடந்து போறப்ப ஏற்கனவே காயின் என்ன பண்றாருன்னா ஆபேலை கொல்லணும்னு சாக்கு போக்கு தேடிட்டு இருக்கிறாரு. இந்த விஷயத்தை மையமா வச்சு என்ன பண்றான்னு கேக்குறப்ப அது கீழே வசனங்கள் வாசிங்க. காயின் தன் சகோதரன் ஆபேலை நோக்கி கோபமாக சென்றான். அவன் அவனை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நீ வந்து என் தேசத்தில் உன் மந்தையை மேய்க்க கொண்டு வருகிறாயா என்றான். ஆபேல் தன் சகோதரன் காயினுக்கு பிரதியுத்தரமாக, நீ என் மந்தையின் மாம்சத்தை புசித்து அவைகளின் கம்பளியை உடுத்துகிறாய் என்று எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? ஆகையால் நீ உடுத்திய என் ஆடுகளின் கம்பளியை கழற்றி நீ உடுத்திய அவைகளின் கனியையும் சதையையும் எனக்கு கைமாறு செய். நீ இதை செய்த பின்பு நீ சொன்னபடி உன் தேசத்தை விட்டு போவேன் என்றான். காயின் தன் சகோதரன் ஆபேலை நோக்கி, இன்று நான் உன்னை கொன்று போட்டால் உன் இரத்தத்தை என்னிடத்தில் கேட்பவன் யார்? ஆபேல் காயினுக்கு பிரதியுத்தரமாக, பூமியில் நம்மை உண்டாக்கின தேவன் என் நியாயத்தை பழிவாங்குவார். நீர் என்னை கொன்றால் என் இரத்தத்தை உம்மிடத்தில் கேட்பார். கர்த்தர் நியாயாதிபதியும் நடுவருமாய் இருக்கிறார். மனுஷனுக்கு அவன் செய்த தீமைக்கும் துன்மார்க்கனுக்கு அவன் பூமியில் செய்யக்கூடிய துன்மார்க்கத்திற்கும் தக்கபடி பழிவாங்குவார். இப்போதும் நீர் என்னை இங்கே கொன்றால் தேவன் உம்முடைய ரகசிய கருத்துக்களை அறிவார். இன்று நீர் எனக்கு செய்ய போவதாக சொன்ன தீமைக்கு உம்மை நியாயம் தீர்ப்பார். தன் சகோதரன் ஆபேல் சொன்ன வார்த்தைகளை கேட்டபோது இந்த காரியத்தை அறிவித்ததற்காக காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் கோபம் கொண்டான். ஆமா, இந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கிறப்ப இது நடக்கிறப்ப காயினுக்கு என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் நடுவராகிறாரு, அவர் மனுஷன் எது தீமை பண்ணாலும் அவர் நியாயாதிபதியாகிறான்னு சொல்றப்ப காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அப்புறம் காயின் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் இப்ப கொண்டுட்டா யார் கேட்க போறா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழ் வசனங்கள் வாசிங்க. காயின் அவசரப்பட்டு எழுந்து தன் உளவு கருவியின் இரும்பு பகுதியை எடுத்து அதை கொண்டு திடீரென்று தன் சகோதரனை அடித்தான். அவன் அவனை கொன்றான். தன் சகோதரன் ஆபேலின் இரத்தத்தை மண்ணில் சிந்தினான். ஆபேலின் இரத்தம் மந்தைக்கு முன்பாக பாய்ந்தது. இதற்கு பிறகு காயின் தன் சகோதரனை கொன்றதற்காக மனம் திரும்பி மிகவும் துக்கப்பட்டு அவனுக்காக அழுதான். அது அவனை மிகவும் வருத்தப்படுத்தியது. காயின் எழுந்து வயலில் ஒரு குழி தோண்டி அதில் தன் சகோதரனின் உடலை போட்டு அதன் மேல் மண்ணை புரட்டினான். காயின் தன் சகோதரனுக்கு செய்ததை கர்த்தர் அறிந்திருந்தார். அப்பொழுது கர்த்தர் காயினுக்கு தரிசனமாகி, உன்னோடு இருந்த உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்றார். ஓ சிஸ்டர், இப்ப இந்த வார்த்தை தான் கர்த்தர் கேட்கிறப்ப ஆபேல் என்ன சொல்றாரு? என்னோட சகோதரனுக்கு நான் காவல் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல இதெல்லாம் பதிவிட்டு இருக்கோம். இப்ப இந்த வசனங்களும் அந்த வசனம் நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல என்ன பண்ணிருக்குன்னா மேலேருந்து கொண்டு வந்து நடுவில் நடந்த விஷயம் இருக்காது. அதாவது அவங்க என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அந்த உரையாடல் இருக்காது. காயின் எப்படி அவர் கொலை செய்தாருலாம் இருக்காது. ஆனா யாசேர்ல பாக்குறப்ப அந்த டீட்டெயில் என்ன பண்ணிருக்கோம், சரியா வசனத்தின் படி சரியாவே இருக்கும். இப்படிதான் யாரு கொல்லப்பட்டாருன்னா ஆபேல் கொல்லப்பட்டார். ஆபேல் கொன்ன பின்னாடி காயின் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் ஒரு சாபத்தை கொடுத்து அமுச்சு விட்டுட்டார். ஓகேங்களா? இதுல ஒரு வசனம் படிக்கிறப்ப ஆபேல் வந்து காயின்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா, என்னோட மந்தையோட மாம்சத்தை என்ன பண்ணிருக்கிற, சாப்பிட்டுருக்கிற, என்னோட ஆட்டோட கம்பளியே நீ போட்டிருக்கிறன்னு கேட்கிறாரு. சரி, ஆட்டுக்கறி ஆதாம் காலத்துல சாப்பிட்டாங்களா நோவா காலத்துல சாப்பிட்டாங்களா?
கறிகள் சாப்பிட்டது எப்ப? வசனத்தின்படி பார்த்தா ஆதிகள் சாப்பிட்டுருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற வேலை என்ன சொல்லுது? நோவா கிட்ட என்ன சொல்றாரு? ஜலப்பிரளயம் வந்து அழிஞ்ச பின்னாடி எல்லா மிருகத்துக்கும் உங்களை பார்த்தா ஒரு பயம் வரும், ஓகேங்களா? அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மாம்சத்தை புசிங்க, அதோட ரத்தத்தை குடிக்க வேணான்றாரு. அப்பதான் கறி சாப்பிட ஆரம்பிச்சாங்களா? நம்மளுக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா பாருங்க, நோவா காலத்துல தான் மாம்சமே தின்ன ஆரம்பிச்சாங்க, அப்படிதான் எடுத்துருக்குறாங்க. அப்படிதான் தின்னாங்களா அப்படின்னு கேட்குறப்ப தெரியல. இது கீழே வர வசனங்கள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இது உங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்துச்சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ பார்க்குறப்ப இந்த சம்பவம் பார்க்குறப்ப ஆபேல் காயினை பார்க்குறப்ப ஆபேல் பலி செலுத்துகிற விதமே முதல்ல தப்பு. யார்? காயின் பலி செலுத்துகிற விதமே தப்பு. ஆபேல் செலுத்துறது தான் கரெக்டு. ஆனால் ஒரு மனுஷன் நியாயமாக பண்ணுறான், ஒருத்தன் அநியாயமாக பண்ணுறான். ஆனால் அநியாயக்காரன் என்ன பண்ணுறான்னா நியாயமாக பண்ணுறான்ல, அவன் மேலே இவன் என்ன பண்ணுறான்? போராம பண்றான். அவன் யாருன்னா சகோதரன் என்ன பண்றான்னா ஆபேல் நியாயமா பண்றாரு, இவன் அநியாயமா பண்றான். ஆனா இவன் என்ன பண்றான்னா நியாயமா செஞ்ச மாதிரி இவனை என்ன பண்ணிட்டான்? கொலை செஞ்சுட்டான். இது முதல்ல நியாயமா? இந்த மெத்தேடு நியாயமா? அப்ப காயினோட சிந்தையெல்லாம் முழுக்க யாரோட சிந்தையா இருக்குது? சாத்தானோட சிந்தையா தான் இருக்குது. ஆனா ஆபேலோட சிந்தை எப்படி இருக்குது? இயேசு கிறிஸ்து சொல்றாருல, நீதிமானாகி ஆபேல் ரத்தம் முதல் சகரியா ரத்தம் வரைக்கும் சொல்றாரா இல்லைங்களா? அப்ப ஆபேல் வந்து நீதிமானாவே இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு இந்த காலத்துல இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, சகோதரனுக்கு விரோதமா யார் எழும்புறா? ஏன் சகோதரனுக்கு விரோதமா சகோதரர் எழும்புறாரு? சகோதரனுக்கு விரோதமா பக்கத்து வீட்டுக்காரன் எழும்புறான்னா நியாயம். சகோதரனுக்கு விரோதமா எப்படி சகோதரர் எழும்ப முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே குடும்பத்துல பிறந்த சகோதரரும் சரி, ஒரே எக்னிஷாவும் சரி, நல்லது கெட்டது சகோதரனோட பலவீனம் எல்லாமே யாருக்கு தான் தெரியும்? சகோதரனுக்கு தான் தெரியும். நல்ல சகோதரன் தான் என்ன பண்ணுவாருன்னா அரவணைப்பாரு. இவர் கொஞ்சம் காயின் மாதிரி இருந்தா என்ன பண்ணுவாரு? என்னடா நீ நீதிமான, நீ அவ்வளவு பெரிய நீதிமானம், நீ அநீதிமான, நீயே நீதிமான மாதிரி நடக்கிறியான்னு சொல்லி என்ன பண்ணுவாரு? ஏன்னா நம்ம மைண்ட்ல என்ன பிக்சட் ஆயிருக்குதோ அதுதான் என்ன பண்ணும், வெளியே பிரதிபலிக்கும். நீங்க நல்லதே நினைச்சீங்கன்னா உங்களோட பார்வை எப்படிதான் இருக்கும்? அவன் தப்பே பண்ணாலும் நீங்க பாக்குற விதம் நல்லதா இருக்கும். அவர் தப்பு பண்றாரு, ஆனா நீங்க நல்லதே உங்க மைண்ட்ல இருக்கிறீங்க, அவர் பாக்குறப்ப நல்லதா தான் பார்ப்பீங்க. ஆனா நீங்க தப்பாவே இருந்தீங்கன்னா அவர் நல்லதே பண்ணா நம்ம பார்வைக்கு எப்படி தெரியும்? தப்பா தெரியும். இது வந்து இப்ப நடக்கல, காயினோட காலத்துல நடந்துச்சுன்னு சொல்ல வரேன். அப்பயே நடந்துச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது ஒன்று பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பேரை இட்டான். ஆமா, நாம என்ன சொன்னோம்னா ஏனோக்குனா 2 ஏனோக்கு இருக்கிறாங்க. ஒன்னு சேத்தோட சந்ததியாக ஏனோக்கு, அதுதான் யூதா புஸ்தகத்துல படிச்சோம். 7ஆம் தலைமுறையான ஏனோக்குன்னு படிச்சோம். இந்த ஏனோக்கு யாருன்னு கேட்கிறப்ப காயினுடைய பையன் நம்ம பார்க்கிறோம். இந்த வசனங்களை எப்படி சொல்லுதுன்னா, காயின் வந்து ஒரு அநீதி, ஓகேங்களா, நீதிமான் இல்லை. இப்ப காயினோட வரலாறு வேதம் என்ன பண்ணிருக்குது? பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஏன் வந்து காயினோட சந்ததி பதிவு பண்ணப்படணும்? அவன் தான் ஒரு மோசமான ஆளாச்சு, அவனை கழட்டி விட்டுட்டு ஆபேலோட சந்ததி பண்ண வேண்டியதுதான். ஏன் காயினோட சந்ததி பதிவு பண்ணது? படிச்சிடலாம் தொடர்ச்சியா. ஆதியாகமம் 4:18. ஏனோக்குக்கு ஈராத் பிறந்தாள், ஈராத் மெகுயவேலை பெற்றார், மெகுயவேல் மெத்துசாவை பெற்றான், மெத்துசாவேல் லாமேக்கை பெற்றார். இப்ப பாக்குறப்ப இது வந்து காயினோட சந்ததி தான். இவங்க முழுக்க காயினோட சந்ததி. இவங்க எத்தனை பேர்னு பாக்குறப்ப ஏனோக்கு பெற்ற பிள்ளைகள் யாரு? ஈராத்து, அப்புறம் படிங்க, ஈராத், மெகுயவேல், மெத்துசாவே, அப்புறம் லாமேக்கு. இப்ப லாமேக்குன்ற பேரு யாருடைய இதுல வருது? நோவாவுடைய அப்பா பேர் என்ன? அவர் பேரும் லாமேக்கு தான், இவரு பேரும் லாமேக்கு தான். இந்த பேர்களை நீங்க சரியா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு நம்ம கிளியரா புரிஞ்சிடும். அப்ப பாக்குறப்ப இங்க எத்தனைன்னா ஏனோக்கு, ஈராத்து, அப்புறம் மெகியேலு, மெத்துசலா, லாமேக். மொத்தம் எத்தனை பேருங்க? எத்தனை பசங்க? 1 2 5 பேருங்களா? இப்ப 5 பேரை வந்து ஆதியாகமத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு என்ன காரணம்னு பாக்குறப்ப யாசேர் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 34 இருந்து 35 2 வசனங்கள் வாசிங்க. அந்த நாட்களில் காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றாள். அவனுக்கு ஏனோக் என்று பெயரிட்டு, அந்த நாட்களில் கர்த்தர் பூமியில் அவனுக்கு இளைப்பாறுதலையும் அமைதியையும் கொடுக்க தொடங்கினார் என்றான்.
அந்த நேரத்தில் காயினும் ஒரு நகரத்தை கட்டத் தொடங்கினான். அவன் அந்த நகரத்தை கட்டி தன் மகனின் பெயரின்படியே அந்த நகரத்திற்கு ஏனோக்கு என்று பெயரிட்டான். ஏனென்றால் அந்த நாட்களில் கர்த்தர் அவனுக்கு பூமியில் இளைப்பாறுதலை கொடுத்திருந்தார். அவன் ஆதியில் இருந்தது போல அசைந்து அலையவில்லை. அதாவது கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவருக்கு ஒரு சாபம் விட்டார். யாருக்கு? காயினுக்கு. அந்த சாபத்தின்படி அவன் அந்த டைம்ல இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட்ல இளைப்பாறுதல் பண்ணி அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். யாருடைய காலத்துல? ஏனோக்குடைய காலத்துல. நம்ம வேதத்துல படிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, ஏனோக்க பெற்ற பின்னாடி காயின் என்ன பண்ணான்னா நகரத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டான்னு வசனம் இருக்கும். ஓகேங்களா? ஏனோக்கு பிறந்த உடனே அவர் நகரத்தை கட்டிட்டாரா அப்படின்னா அது அப்படி இல்லை, அது அப்படி வராது. ஏன்னு கேட்டா காயின்னு அவரோட மனைவி ஏனோக்கு 3 பேர் தாங்கிறாங்க. நகரத்தை கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அப்ப இந்த வசனங்கள் ஷார்ட்டா எப்படி சொல்லுதுன்னா, லாமேக் வரைக்கும் பிறந்திருக்கிறாங்க. ஒரு ஊரு, ஒரு கூட்டம் இருந்திருக்குது. அந்த கூட்டத்துக்கு அவர் ஊரை உருவாக்கி அப்பதான் ஏனோக்குன்ற பேர் இட்டார். அதனால ஆதியாகமத்துல எல்லாமே என்ன பண்ணிருக்குன்னா ஷார்ட்டா சொல்லப்பட்டிருக்குது. மற்றதுல பாக்குறப்ப அது ஒரு டீட்டெயில கொடுத்துருக்கோம், வாசிக்கலாம். இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, கடைசியா யாரு பேர்னா லாமேக்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஓகேங்களா? அந்த லாமேக்கை மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். வசனங்களை வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். லாமேக்கு 2 ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். ஒருத்திக்கு ஆதாள் என்று பேர், மற்றொருத்திக்கு சில்லாள் என்று பேர். இப்ப ஏன் இந்த லாமேக்கு நம்ம பாக்குறோம்னா, இந்த லாமேக் வந்து காயினோட சந்ததி. காயினோட சந்ததி முதல்ல ஒரு டீட்டெயில் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கிட்டா கடவுள் சித்தமான வேற பாடத்துல நம்ம சேத்தோட சந்ததி டீட்டெயிலாம் பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணான்னா, இந்த லாமேக்கை பத்தி தான் வேதத்துல மெயினா குறிப்பிட்டிருக்கு. எப்படி குறிப்பிட்டிருக்குதுன்னா, அவருக்கு 2 மனைவி இருந்திருக்குதுன்னு. ஏன் ஏனோக்கு 2 மனைவி இருந்துச்சுன்னு குறிப்பிடல? ஈராத்துக்கு இருந்துச்சுன்னு ஏன் குறிப்பிடல? ஏன் லாமேக்கு மட்டும் இருந்தது குறிப்பிட்டிருக்குது? வேதத்துல ஒரு விஷயம் எழுதுச்சுன்னா முதல்ல கேள்வி வைக்கணும். ஏன் இவருக்கு மட்டும் சொல்லிச்சு, அவருக்கு ஏன் சொல்லல அப்படின்ட்டு. அப்ப லாமேக்கு மட்டும் ஏன் 2 மனைவிகள் அப்படின்னு பாக்குறப்ப அது கீழ் வசனம் மட்டும் வாசிங்க. 4:20 வாசிங்க. அதுல வாசிங்க. ரெஃபரன்ஸ்ல ஆதா யாபாலை பெற்றெடுத்தாள். இவன் தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை. ஆமா, ஆதாள் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மனைவி. யாரோட மனைவி? லாமேக்கோட மனைவி. அவங்க ஒரு குழந்தை பெத்தெடுக்கிறாங்க. அவர் பேர் என்னன்னு கேட்டா யாபால். அவர் என்ன பண்றாருன்னா, ஆடு மேய்க்கிறவங்களை எல்லாத்துக்கும் எப்படிங்கிறாரு? தகப்பனானான். இந்த வசனங்களை பாருங்க, தகப்பனானான் போட்டுருது. அடுத்து கீழே வாசிங்க. 4:21. அவன் சகோதரனுடைய பேர் யூபால். அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான். ஆமா, இவர் என்ன 2வது பையன் யூபால். இதுக்கு என்ன சொல்லுதுன்னா, கிண்ணகக்காரர் நாகசுரர் யாவர். கிண்ணகக்காரர் நாகசுரர்னா யார்? இது யாரோட சந்ததி? காயினோட சந்ததி. ஒரு 5வது தலைமுறைக்கு மேல வருது. அப்ப எப்படி மேலந்தாளம் உருவாகி இருக்கும்? மேலந்தாளம் அப்ப எப்படி உருவாகி இருக்கும்? காயினோட இதுல படிக்கிறப்ப இரும்பு கருவியால எடுத்து அடிச்சு கொண்டாருன்னு போட்டுருக்கு. யார? ஆபேல. அப்ப எங்க இரும்பு இருந்திருக்கும்? இரும்போட காலம் எந்த காலம்? நம்ம ஹிஸ்டரியில படிக்கிறோம்ல, இரும்பு காலம், வெண்கல காலம்லாம் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் எப்போ வந்துச்சு? இதெல்லாம் காயினோட காலத்துல இரும்பை பத்தி போட்டிருக்கு ஆசிரியர்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை தானே நம்மளுக்கு. கேள்வி வருதா இல்லைங்களா? அதே மாதிரி இங்க பாக்குறப்ப கிண்ணகக்காரன் நாகஸ்வரன் ஏதோ பிபி ஊதிட்டு இருந்தாங்களா அந்த காலத்துல. அப்ப யார் கண்டுபிடிச்சா? இதெல்லாம் கேள்வி வரும்ல. இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா? நம்ம கையில இருக்கிற வேதம் சொல்லுது. நான் யாசர் புக்ல சொல்ல, நம்ம கையில இருக்கிறது சொல்லுது கிண்ணகக்காரன் நாகஸ்வரர் யாருன்னா. இது எப்படி வந்துச்சு? இதெல்லாமே கேள்வி. இப்ப பாக்குறப்ப லாமேக்கு அடுத்தது படிக்கலாம். ஆதியாகமம் 4:22. சில்லா தூபால் காயினை பெற்றெடுத்தாள். இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லாவித கருவிகள் செய்யும் கொல்லனானான். தூபால் காயினுக்கு நாகமா என்ற சகோதரி இருந்தாள். ஆமா, இங்க பாருங்க, நம்ம கையில இருக்கிற வேதம் நாகமான ஒரு சகோதரியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்குது. ஓகேங்களா? ஆனா ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைங்களை ரெஜிஸ்டர் பண்ணல, பேரெல்லாம் நாகமா மட்டும் தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. இப்ப 2வது மனைவி யாருன்னா சில்லாள். அவர் ஒரு பையனை பெற்றெடுக்கிறாங்க. அவருக்கு பேர் என்னன்னா தூபால் காயின். இவங்க தாத்தா பேர் என்ன? காயின். இவர் பேர் தூபால் காயின். ஓகேங்களா? அப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பேர் பதிவேடு பண்ணணும்? ஏன் சில்லாளுக்கு இவங்களுக்குலாம் பேர் பதிவேடு பண்ணணும்? இவர் என்ன பண்ணான்னு கேட்டார்னா, நம்ம கையில் இருக்கிற வேற என்ன சொல்லுதுன்னா, வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் எல்லா விதமான கருவிகள் செய்யும் கொல்லனானான்னு. யாசேர் புக்கில் இரும்பு வந்துச்சு, நம்ம நம்பல. இப்ப நம்ம கையில் இருக்கிற வேதத்துலேயே வந்துருச்சா வெண்கல இரும்பு? எங்க ஆதாம் காலத்துல வெண்கல இரும்பெல்லாம் வந்துச்சு? நம்ம கேட்கறது கரெக்டுங்களா இல்லைங்களா?
கரண்ட் வேற இல்லை, ரொம்ப வேக்காடாக இருக்கும். அப்போ என்னன்னா வேதத்தில் எல்லாம் சரியாக குறிப்பிட்டிருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுக்கு எவ்வளோ படித்தோமோ எவ்வளோ தெரிஞ்சோ அதை வச்சு அதுக்குள்ளார இருக்கிறோம். ஆனால் ஆராய்ச்சின்னு ஒன்று பண்ணுறப்ப தான், ஓ இதெல்லாம் இருந்திருக்குது முன்னாடி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதுதான் இனிமேட்டு கேள்வி, இதுதான் பாடம். இதுதான் நோவா காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. புசித்தும் குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்துனா அது நம்மள மாதிரி தண்ணி வாங்கி குடிச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது கிடையாது. புசித்து குடித்துனா வேற, பெண் கொண்டு பெண் எடுத்துனா யார் எடுத்தா யார் கட்டிக்கிட்டா, இதுதான் அங்கே கேள்வி. அப்போ பார்க்குறப்ப இன்னொரு வசனம் வச்சலாம். ஆதியாகமம் 5:2 வாசிங்க. 5:12 சிஸ்டர். கேனான் 70 வயதான போது மகலாலேயாளை பெற்றான். இப்போ இந்த மகளாலே யாருன்னு கேட்குறப்ப சேத்தோட சந்ததி. இந்த லாமேக்கு கல்யாணம் பண்ணாருங்களா ஆதாள் சில்லால், இவங்க யாருன்னு கேட்குறப்ப இந்த கெனானோடைய பிள்ளைங்க. யாருன்னா சேத்தோடைய வர்க்கத்தில் வர பிள்ளைங்களும் தாயினோட வர்க்கத்தில் வர லாமேக்கு என்ன பண்ணாருன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க தான் ஆதாள் சில்லால். இதுக்கு வசனங்களை வாசிச்சிடலாம். யாசேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேனானின் பிள்ளைகளின் நாமங்களாவன: முதல் பிறந்த மக்லாலேயேல், இரண்டாவது ஏனான், மூன்றாவது மேரேத். அவருடைய சகோதரிகள் ஆதா, சில்லா. இவர்கள் கேனானுக்கு பிறந்த 5 குமாரர். இப்போ யாசேர் பார்க்குறப்ப கெனானுக்கு பிறந்த நாமங்கள் கரெக்டாக போட்டிருக்குது. ஒன்று மகையேல், ரெண்டாவது யாரு ஏனான், மூன்றாவது மேரேத். அப்புறம் அவர்களுடைய சகோதரி ஆதா, சில்லா. இவர்கள் யாருக்குன்னா கெனானுக்கு பிறந்தவர்கள்னு போட்டிருக்குது. இந்த கெனான் யாருன்னா சேத்தோட சந்ததி. நீங்கள் ஆதியாகமத்தில் படிச்சாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த 2 பிள்ளைங்களை யார் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா காயினோட சந்ததியில் வர லாமேக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு தான் அந்த நாகஸ்வரர், அந்த இரும்பு தொழில், அப்புறம் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தகப்பனானார்னு போட்டிருக்குது. அந்த காலத்தில் இரும்பே இல்லையே எப்படி வந்துச்சு, இதுதான் நம்ம கேள்வி. இரும்பே இல்லையே எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் நம்ம எந்த புஸ்தகத்தில் போகிறோம்னா ஏனோக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. ஏன்னா ஏனோக்கு என்ன பண்ணார்னா 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தர் 1000 தூதர்களோடு என்ன பண்ணுறாரு வருவார்னு 2வது வருகை பற்றி சொன்னவர் யார்? ஏனோக்கு தான் சொல்லிக்கிறாரு. அப்போ ஏனோக்கு காலத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா? அப்புறம் எப்படி அவருக்கு 2வது வருகை பற்றி தெரிஞ்சிச்சு? ஏனோக்கு எப்படி 2வது வருகை தெரியும்? எப்படி தெரியும்? தேவனோடு இருந்ததுனால தேவன் என்ன பண்ணார்னா வெளிப்படுத்துறாரு. இயேசுன்னு ஒருத்தர் பிறக்காத காலத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இதை பார்க்குறப்ப தான் நம்ம ஏனோக்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. மேலும் அசாசேல் மனிதர்களுக்கு வாட்கள், கத்திகள், கேடயங்கள், மார்பு கவசங்கள் செய்ய கற்றுக் கொடுத்தார். கண்ணாடிகள் செய்வது, வளையல்கள் மற்றும் ஆபரணங்கள் செய்யும் வேலை, வர்ணம் பூசுவது, புருவங்களை அழகுபடுத்துவது, எல்லா விலையுயர்ந்த மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கற்களின் பயன், எல்லா விதமான சாயங்களின் பயன்பாடு ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தார். இதனால் உலகமே மாறிப்போனது. ஆமாம், இப்போ அந்த வசனத்தில் ஃபர்ஸ்ட் வாக்கியம் மட்டும் படிங்க. மேலும் அசாசேல் மனிதர்களுக்கு வாட்கள், கத்திகள், கேடயங்கள், மார்பு கவசங்கள் செய்ய கற்றுக் கொடுத்தான். போதும் சிஸ்டர். இப்போ இவன் யாரு? அவன் பேர் என்ன? அசாசேல். யார் அவன்? அசாசேல்ன்ற பேரே நம்மளுக்கு தெரியலையே. ஏதோ வேதத்தில் சொல்லப்பட்ட பேராக இருந்தாலும் பரவாயில்ல, இது என்ன ஒரு புது பேராக இருக்குது? இவர் என்ன பண்ணார்னா வாள், கத்தி, கேடயம் என்ன பண்ணிக்கிறாருன்னா மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அப்போ இவர் யாரா இருக்கணும்? மனிதர்னு பேர் வந்தா இவன் யாரா இருக்கணும்? அவன் மனுஷனா இருக்கக்கூடாது. மனிதருக்கு மேற்பட்டவர் யாரு? இப்ப படிச்சலாம். அது கீழே வசனம் 2 படிங்க. அவபக்தி பெருகியது, விபச்சாரம் பழுகியது, அவர்கள் மீறி தங்கள் எல்லா வழிகளையும் கெடுத்து கொண்டார்கள். ஆமா, இவர் என்ன பண்ணிட்டாரு? இதெல்லாம் கத்து கொடுத்த பின்னாடி அங்க என்ன நடந்திருக்குது? அவபக்தி பெருகியதான், விபச்சாரம். பாருங்க, விபச்சாரம் என்ன ஆயிடுச்சு? பழகி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா மீறி தங்கள் எல்லா வழிகளையும் கெடுத்து கொண்டார்கள். அது கீழே படிங்க. அமசராக் எல்லா சூனியக்காரர்களுக்கும் வேர்களை பிரித்து பார்ப்பவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். இப்போ இன்னொரு நபர் வராரு. அவர் யாருன்னா, அவர் பேர் என்ன சொன்னீங்க? அமசராக். அமசராக், இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அவர் என்ன கற்றுக் கொடுத்துக்கிறாருன்னு பாருங்க. அது அப்படியே படிங்க. எல்லா சூனியக்காரர்களுக்கும் வேர்களை பிரித்து பார்ப்பவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா சூனியம், வேறு பிரிக்கிறது. என்ன வேறு பிரிக்கிறது?
அப்படின்னா மரத்தை வச்சு மர வேர்களை வச்சு சூனியம் எப்படி செய்வது அப்படின்னு என்ன பண்ணிக்கிறாரு, கற்றுக் கொடுத்துக்கிறார். இவங்களாம் யாருன்னு பார்த்துடலாம். அதுக்கில் வசனம் வாசிங்க. அர்மஸ் சூனியத்தை கலைக்கும் விதத்தை கற்றுக் கொடுத்தான். அர்மஸ் என்ன பண்ணிட்டாரு, சூனியத்தை கலைக்கிற விதத்தை கற்றுக் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கொல்லிமல்ல போனீங்கன்னா ஒருத்தர் சூனி வைக்கிறதுக்கு இருக்கிறான், ஒருத்தர் கலைக்கிறதுக்கு இருக்கிறானா இல்லையா? அப்போ இவனுங்க 2 பேர் யாரு, பங்காளி முறையாவது. இவங்களை பற்றி அப்புறம் பார்ப்போம். அடுத்தது படிங்க. பர்க்கையால் நட்சத்திரங்களை கவனிப்பவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். யார் இவரு? பர்க்கையால். பர்க்கையாஸ் என்ன பண்ணா, நட்சத்திரங்களை கணிக்கிறது. நட்சத்திரத்தை வச்சு ஜோதிடம் பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த நட்சத்திரம் வந்தால் இவன் அப்படி இப்படின்னு. அந்த இதில் யார் கொடுத்தாங்கன்னா அது ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது படிங்க. அகிபேல் அடையாளங்களை கற்றுக் கொடுத்தான். அகிபேல் என்ன பண்ணாருன்னா அடையாளத்தை கற்றுக் கொடுத்தார். வானத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், வானத்தை தோற்றங்களை வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு கேட்குறாரா? அடுத்தது படிங்க கீழே. தமியேல் வானவியலை கற்றுக் கொடுத்தான். தமியேல் என்ன பண்ணாருன்னா வானவியலை கற்றுக் கொடுத்தார். அது கீழே. அசரத்தேல் சந்திரனின் இயக்கத்தை கற்றுக் கொடுத்தான். அசரத்தில் என்ன பண்ணாருன்னா சந்திரனுடைய இயக்கத்தை, சந்திரன் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரப்போ அது என்ன காலங்கள் என்ன நேரங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து 9. மனிதர்கள் அழிக்கப்பட்ட போது கூக்குரலிட்டார்கள், அவர்களுடைய சத்தம் பரலோகம் வரை எட்டியது. இது எங்கன்னா நோவா காலத்தில் அழிக்கிறப்ப ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா கூக்குரல் இட்டு பரலோகம் வரைக்கும் எட்டியது. அப்படிதான் நம்மளுக்கு தோணும். அது அப்படி கிடையாது. இவ்வளோ பாவங்கள் செஞ்ச பின்னாடி இந்த அக்கிரமங்கள்லாம் எங்கே போகுதுன்னா கடவுளுடைய சமூகத்துக்கு போகுது. ஒன்றும் இல்லை, எகிப்தில் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்களா, அவங்களோட கூக்குரல் எங்கே போணுச்சு, தேவனுடைய சமூகத்துக்கு போணுச்சு. அவ்வளோ தூரமாக கத்துனாங்க. அப்படின்னா அவளோட அக்கிரமம் தேவனோட பார்வைக்கு எட்டுனுச்சு, ரொம்ப அக்கிரமாயிருச்சு, ரொம்ப பாடுபட்டாங்க. அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. அது கீழே இப்போ இந்த வசனங்களை பார்க்குறப்ப எத்தனை தூதர்களை பார்த்தோம்னா 8 பேரை பார்த்தோம். 8 தூதர்கள் பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இந்த 8 தூதர்கள் எப்போ வந்தாங்க, எப்படி வந்தாங்க? மனுஷர்களுக்கு இவங்க தானே கற்றுக் கொடுத்தாங்க. கத்தி செய்கிறது, சூனியம் பண்ணுறது, புருவத்தை அழகப்படுத்துவதான். பாருங்கள், புருவத்தை அழகப்படுத்துவது. நாம் நினைக்கிறேன் இன்றைக்கி தான் பியூட்டி பார்லர் ஆரம்பித்தாங்கன்ட்டு. காயினோட காலத்தில் பியூட்டி பார்லர் பக்காவாக இருந்திருக்குது. இப்போ மேக்கப் கம்மி, அப்போ மேக்கப் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் புருவத்தை இது பண்ணுறது, வளையல். இப்போ நோவா காலத்தில் கப்பல் செய்ய சொல்லி என்ன சொல்கிறாரு, கீழ் பூசுன்றாரா? இந்த பூசுறதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா? தேவனே கீழே இறங்கி கற்றுக் கொடுத்தாரா நோவா கிட்ட? சிமெண்ட் இவ்வளோ ஜல்லி இவ்வளோ போட்டு கலந்து கொப்பாலாம் கற்றுக் கொடுத்தாரா? அங்கே இருந்த இதில் வேறு மெட்டீரியல் அதை அப்படி கற்றுக் கொடுத்தாரானா? இல்லை. அப்போ யாரோ கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அப்போ யாருன்னா இந்த 8 பேர். இந்த 8 பேர் கற்றுக் கொடுத்தது தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தூதர்கள் எப்படி வந்தாங்க? ஒன்றும் இல்லை, லூசிஃபருக்கு என்ன பேர் கொடுக்கப்பட்டுச்சு? லூசியல். இல்லை, அவர் எதுக்காக படைக்கப்பட்டார்? எசேக்கியேல் படிக்கிறப்ப காப்பாற்றப்படுவதற்காக படைக்கப்பட்ட கேருப்பு. யாரை காப்பாற்றுறதுக்கு? அவர் காப்பாற்றினாரா? அப்போ ஒவ்வொரு கேருப்பும் ஒவ்வொரு தேவதூதர்களும் ஒவ்வொரு வேலைக்காக படைக்கப்பட்டது. மிகாயேல் என்ன பண்ணுறாரு? மிகாயேல் மீட்கிறாரு, அது போர் செய்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு மரியாள் கிட்ட ஒரு தூதர் பேசுகிறார். யாருங்க? கேப்ரியல். அவருடைய செய்தி என்ன? நற்செய்தி அறிவிக்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு. அப்போ இந்த தூதரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வேலைப்பாடுக்காக இல்லை, இவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை மனிதர்களுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்க. தேவ தூதர்கள் மனுஷர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இந்த ரகசியத்தை மனிதனுக்கு சொல்லணும்? தேவன் ஏதேன் தோட்டத்தில் கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். ஏன்னு கேட்டால் கனி சாப்பிட்டோன்னா நல்லது எது தீமை எதுன்னு உனக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டா நீ என்ன பண்ணுவ? தீமை தான் செய்வேன். நன்மை காட்டிலும் தீமை தான் செய்வேன்னு அவருக்கு தெரியும். அதனால வேணான்னு ஸ்டாப் பண்ணார். ஆனால் இந்த விழுந்து போன தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா எதெல்லாம் தீமையாக வருமோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. யாரோட சந்ததி கற்றுக் கொடுத்தாங்க? அடங்காத சந்ததியாகிய காயினோட சந்ததிக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன் காயினோட சந்ததியை சூஸ் பண்ணாங்கன்னா காயினோட சிந்தையெல்லாம் எப்படி இருந்துச்சு? பொல்லாததாக இருந்துச்சு. அந்த பொல்லாதான ஜனங்களை என்ன பண்ணாங்க? தூதர்கள் தேர்வு செய்தாங்க. இன்றைக்கி சபையில் நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம்னா அழகாக ஒரு தூதன் நம்மளை வாஷ் அவுட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ பார்க்கலாம் தூதர்கள் எப்படி வந்தாங்கன்னு பார்க்குறப்ப ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 6:1 வாசிங்க. ஆதியாகமம் 6:1. மனுஷர் பூமியில் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது 2 தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யாருங்க இந்த தேவகுமாரர்கள்? வசனம் எப்படி சொல்லுதுன்னா மனுஷர் பூமியில பெருக, எப்படி பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்த போது
ஜனங்கள் உற்பத்தி ஆகிறப்ப யார் வராங்கன்னா தேவகுமாரர்கள் மனுஷகுமார்த்திகள் அழகு உள்ளவர்கள் என்று கண்டு சௌந்தரியமுள்ளவர்கள் கண்டு என்ன பண்ணிட்டாங்க, பெண்களை தெரிந்து கொண்டான்னு வசனம் நம்ம கையில் இருக்கிற வேதம் சொல்லுது. இப்போ நமக்கு என்ன கேள்வி, யார் இந்த தேவகுமாரர்கள்? யார்? சேத்தோட சந்ததியா? சொல்லலாம், டக்குன்னு சொல்லுங்கள், இதுக்கே டைம் போயிடுச்சு. தேவகுமாரர் யார்? விழுந்து போன தூதரா? அதாவது ஆபேல் சந்ததி எப்படி எடுத்துக்க முடியும்? வசனம் சொல்லுது தேவகுமார். தேவகுமார்னா யார்? அது வசனம் வாச்சலாம். ஏனோக்கு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லேருந்து 15 வரைக்கும் வசனங்கள் நிறுத்தி வாசிங்க. மனுஷரின் குமாரர் அந்நாட்களில் பெருகின பிறகு அழகும் எழிலும் உள்ள மக்கள்கள் அவர்களுக்கு பிறந்தார்கள். இதுதான் ஆதியாகமத்தில் படித்தோம். ஜனங்கள் பெருகி குமார்த்திகளை பெற்ற போது யார் வந்தாங்க? தேவகுமாரர்கள். அதே வசனம் தான் இங்கேயும் சொல்லுது. மனுஷகுமார் அந்நாட்கள் என்ன பண்ணாங்கன்னா பெருகின பிறகு அழகும் எழிலும் உள்ள மக்கள் அவர்களுக்கு பிறந்தார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னா அது கீழே வாசிங்க. பரலோகத்தின் தூதர்களாகிய தேவகுமாரர் அவர்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மோகம் கொண்டு ஒருவருக்கொருவர் சொன்னார்கள், வாருங்கள், மனுஷரின் சந்ததியிலிருந்து நமக்கென்று மனைவிகளை தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை பெற்றுக்கொள்வோம். இப்போ என்ன பண்ணாங்கன்னா தேவகுமாரெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வாருங்கள் நமக்குன்னு குழந்தைகளை பெற்றுக்கலாம், பெண்களை தேடிக்கொண்டுன்றாங்க. இப்போ வாருங்கள்ன்றப்ப எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்றப்ப வசனம் கீழே வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய தலைவனாகிய சாத்தான் ஆமாம், அப்படியே தான், அதிலே படிங்க, டிரான்ஸ்லேஷன் அப்படிதான். ஓகே சம்யாசா அவர்களை பார்த்து, இந்த காரியத்தை செய்ய நீங்கள் விருப்பம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று பயப்படுகிறேன். யார் சொல்றாங்கன்னா தலைவனாகிய சம்யாசா. என்ன பேர் இதெல்லாம்? தலைவனாகிய சம்யாசா யார் இவன்? அப்போ சம்யாசான்ற பேருக்கு என்ன அர்த்தம் கீப்ரூவில் தராங்கன்னா, இது கீப்ரூ வேர்டு இல்லை. கீப்ரூவில் இந்த அர்த்தத்துக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆசரிப்பு கூடார பாடம் கேட்டிருப்போம். ஒன்று போக்காடு, ஒன்று பலியாடு. பலியாடு எங்கே போகும்? தேவாலயத்துக்குள்ளே போய் பலியாயிரும். போக்காடு எங்கே போகும்? அப்போ அந்த போக்காடோட நிலைமை என்ன? இப்போ உலகத்துக்கு ஒரு போக்காடு இருக்குது. யார் அந்த போக்காடு? பாவத்தை கொண்டு வந்தோன்னு அவன் தான். பாவத்தோட வச்சு முடிக்க போகிறது யார? அவனை தான். அப்போ இந்த தலைவன் யாருன்னு கேட்டால், இந்த சாத்தானுக்கு பேர் தான் ஏனோக்கு புஸ்தகத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? சம்யாசான்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அது கீழே வாசிங்க அப்படியே. அப்படி நடந்தால் இந்த பெரிய குற்றத்திற்காக நான் மட்டும் தண்டிக்கப்படுவேன் என்றான். அப்படி தொடர்ச்சியா வாசிங்க. அதற்கு அவர்கள் பதிலாக, நாம் அனைவரும் ஆணையிடுவோம் என்றார்கள். நம்முடைய எண்ணத்தை மாற்ற மாட்டோம், திட்டமிட்ட காரியத்தை செய்தே தீருவோம் என்று ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு உடன்படிக்கை செய்வோம் என்றார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆணையிட்டு ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு உடன்படிக்கை செய்தார்கள். அவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 200. அவர்கள் அர்மோன் மலையின் உச்சியாகிய அர்ஸ்திஸ் மலையின் மேல் இறங்கினார்கள். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 200 பேர் வராங்க. வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. மனுஷகுமாரியை தேர்வு செய்து நம்ம பெண்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த தலைவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நடந்தால் நான் மட்டும்தான் தண்டிக்கப்படுவேன், அதனால நான் தண்டிக்கப்படுறதுக்கு எனக்கு அது விருப்பம்ன்ற மாதிரி சொல்கிறப்ப, இந்த 200 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா, இதே விஷயத்தில் ஒற்றுமையாக இருப்போம், எது நடந்தாலும் அது நமக்கே சாரட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒற்றுமையாக ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு மலையின் மேலே இறங்குறாங்க. அந்த மலையின் பேர் தான் என்னென்னா அர்மோன் மலை உச்சியில் இறங்குனாங்க. இந்த அர்மோன் மலை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம்? அர்மோன் மலை எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோம்? எர்மோன் மலை தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அர்மோன் கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த எர்மோன் தான் அர்மோன். அது எங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பகுதியில் தான் இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் எங்கே வந்து இறங்கியிருக்கிறாங்கன்னா, இப்போ அது பேர் இஸ்ரேலு. ஆனால் காயினோட காலத்தில் அப்படி அந்த பேர் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதேனில் கிழக்கு தேசம்னு போட்டிருக்குது. ஏதேனு எங்கே இருந்துச்சுன்னு வரலாறு ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இப்போ ஏதேனு எங்கே இருந்துச்சுன்னு வரலாற்றில் போய் தேடுறப்ப அது எங்கே சொல்கிறாங்க? ஈராக்குன்னு சொல்கிறாங்களா? ஈராக் பகுதி சொல்கிறாங்களா? அரராத்து மலை அங்கே தான் இருக்குது. அதுலேருந்து கிழக்கு தேசம் எந்த தேசம்? இஸ்ரேல் தான். பாபிலோனுக்கு கிழக்கு தேசம் எது? இஸ்ரேல் தான். அப்போ கிழக்கு தேசம்னு வேதத்தில் குறிப்பிட்டே வருது. அப்போ பார்க்குறப்ப அந்த மலையில் தான் இவங்க ஒரு 200 பேர் இறங்கினதாக சொல்லப்பட்டிருக்குது. அது கீழ் வசனங்களை வாசிங்க.
அவர்களுடைய தலைவர்களின் பெயர்கள் இவை: சம்யாசா, அவன் அவர்களுடைய தலைவன். இது சாத்தான். அடுத்தது உரக பரமேல், ம் அகிபேல், ம் தமியேல், ம் ரமுவேல், ம் தானியேல், ம் அஸ்கேல், ம் சரக்கினியாஸ், ம் அசேல், அர்மர்ஸ், ம் பத்ரால், ம் அனானே, ம் சாவேபே, சம்சாவேல், ம் ஏர்டேல், ம் துரேல், யோமியேல், ம். அரசியால். இவர்கள் அந்த 200 தூதர்களின் தலைவர்கள். எத்தனை பேர் தலைவராக செலெக்ஷன் ஆயிருக்கிறாங்க? 200 பேர்த்துல எத்தனை பேர் செலெக்ஷனு? 18 17ங்களா? அது கீழே எழுதிருப்போம் பாருங்க. 18 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா செலெக்ஷன் ஆயிருக்கிறாங்க. எத்தனை? 200 பேர்த்துக்கு இந்த 18 பேர் தலைவர்கள் மாதிரி. அதில் மெயினான தலைமை யாரு? அந்த சம்யாசா, சாத்தான். சாத்தான் சொல்றவன் அதுக்கு மெயினான தலை. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அது கீழே வசனங்களை படிங்க. பிறகு அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று மனைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் சென்று அவர்களுடன் கலந்தார்கள். அவர்களுக்கு சூனியம், மந்திரம், வேர்களையும் மரங்களையும் பிரித்து பயன்படுத்தும் வித்தையையும் கற்றுக் கொடுத்தார்கள். அது கீழே வாசிங்க. அந்த பெண்கள் கர்ப்பமாகி ராட்சதர்களை பெற்றெடுத்தார்கள். இப்போ பார்க்கும் பொழுது இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுத்தவன் யாரு? இந்த தூதர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா யாரோட சந்ததியில் போய் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க? காயினோட சந்ததியில் போய் இவ்வளோ விஷயங்கள் கற்றுக் கொடுத்து அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ஆக்கிரமி பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க மூலியமா இவங்க எல்லாம் இது செஞ்சாங்க. அப்போ செய்கிறப்ப பூமியில் எவ்வளோ அக்கிரமம் நடந்திருக்கும்? அது கீழே வசனங்கள் அப்படியே வாசிச்சிருங்க. அவர்களுடைய உயரம் தலா 300 முழம். மனிதர்களின் உழைப்பால் உற்பத்தியான எல்லாவற்றையும் அவர்கள் விழுங்கினார்கள். அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆனது. பிறகு அவர்கள் மனிதர்களுக்கு எதிராக திரும்பி அவர்களை விழுங்க ஆரம்பித்தார்கள். பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மீன்கள் ஆகியவற்றை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். ஒன்றின் மாமிசத்தை ஒன்று சாப்பிட்டு இரத்தத்தையும் குடித்தார்கள். இப்போ இது பார்க்குறப்ப அந்த ராட்சசர்களுக்கு மனுஷரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷர் சாப்பிட்ருப்பாங்களா? சாப்பிட்ருக்க மாட்டாங்களா ராட்சசர்கள் அப்படின்னு கேட்டிங்களா? இன்றைக்கும் ஒரு காட்டுவாசிங்களாம் இருக்கிறாங்க. அந்த காட்டுவாசிங்க என்ன பண்ணுறாங்க? மனிதர்களை பார்த்தா சாப்பிட்றாங்களா இல்லைங்களா? அப்போ இந்த ராட்சசர்கள் என்ன பண்ணாங்கன்னா தேவகுமாரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, மனுஷர்களுக்கும் தேவகுமாரர்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தூதர்களுக்கும் இவங்க ரொம்ப ஹைட்டு. இவங்களுக்கு தானியம் கிடைக்காதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா மனுஷரையும் பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்லுதுன்னா அவங்க மாம்சத்தை மட்டும் சாப்பிட்டதில்ல, ரத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? ரத்தத்தை இப்போ குடிக்கிறாங்களா இல்லைங்களா? நம்ம பார்த்துருக்குறோமா இல்லையா? எத்தனை பண்டிகையில் ரத்தத்தை குடிக்கிறாங்க, ஆட்டு ரத்தத்தெல்லாம். இதே தான். இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு இந்த பாரம்பரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் இப்போ 100 200 வருஷம்லாம் கிடையாது. அதெல்லாம் காயினுடைய காலத்திலே உருவானது தான். அப்போவே விழுந்து போன தூதர் நிறையா விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே என்ன சொல்கிறாரு? அப்படியே மனுஷகுமார காலத்தில் என்ன பண்ணோம்? நடக்கப்படுன்றார். அது என்ன? நோவா காலத்தில் நடந்ததெல்லாம் மீண்டும் என்ன பண்ணுறாரு? அப்போ அது புதுசா பழசா? பழசு தான் புதுசாக வரப்போகுது. நமக்கு பார்வைக்கு அது புதுசு, ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அதெல்லாம் பழைய விஷயம். நம்ம தான் ஐயோ இது பண்ணுறாங்களா அதை பண்ணுறாங்களான்னு நினைப்போம். அதெல்லாம் தேவனோட பார்வைக்கு ஆதீனத்தில் நடந்த ஒரு திட்டம்னு பார்க்குறோம். இப்போ பார்க்குறப்ப ரத்தத்தையும் குடித்தார்கள்னு இருக்குது. ஆனால் நோவா கிட்ட என்ன சொல்கிறாரு? அழிச்ச பின்னாடி, ஜலத்தினால் அழிச்ச பின்னாடி என்ன சொல்கிறாரு? எல்லா மிருகத்தையும் உங்களுக்கு நான் ஆகாரமாக கொடுக்குறேன், அதோட மாமிசத்தை சாப்பிடு, அதோட ரத்தத்தை ஆதியாகமம் 6:4 படிங்க, வசனத்தை படிச்சிடலாம். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடே கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள். இப்போ இந்த வசனத்தில் பார்க்குறப்ப அந்த நாட்களில் ராட்சசர்கள் இருந்தார்களாம். எந்த நாட்களில்? அந்த நாட்களில் ராட்சசர்கள் பூமியில் இருந்தார்கள். பின்பு இதுதான் ஹைலைட்டு, பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்தினால் கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷரானார்கள் வசனம் இருக்குது. அப்போ தேவகுமாரர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு முன்னாடியே யார் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லுது? அப்படி தானே சொல்லுது வசனம்? இல்லை நான் ஏதோ மாற்றி படிச்சிட்டேனா? அப்படி தானே சொல்லுது. என்ன இது? அதுக்கு முன்னாடி எப்படி ராட்சசர்கள் இருந்திருக்க முடியும்? தேவகுமார் மனுஷகுமார் சேர்ந்து பிறந்தாங்களா? ஓகே.
ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா பூர்வ காலத்தில் இருந்தது போலன்னு சொல்லுது. அப்போ ஏதோ அப்போ வேற யாரோ இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அதுக்கு ஒரு வசனம் வேதமே கொடுக்குது, படிக்கலாம். என்னாகமோ 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகமோ 13:33. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சுங்க? கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க அனுப்பிச்சுட்றாங்க 12 பேர்த்த. அதில் 10 பேர் இதுதான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், அங்கே ராட்சசர் பிறவியான ஏனோக்கின் புத்திரர்களை பார்த்துன்றாங்க. இது என்னது? ராட்சசர் ஏனோக்கின் புத்திரன் போட்டிருக்குது. ஏனோக்கு இருந்த காலம் எங்கே? இந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து வந்த காலம் எங்கே? அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏனோக்கோட பையன் ராட்சசர்னு? எப்படி தெரியுங்க? நமக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அப்படின்றப்ப அதை தான் முன்ன சொன்னேன். யூதர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வரலாறு டீட்டெயிலாகவே தெரியும். அதனால தான் அந்த மக்களை பார்த்தோன்னே இவங்க யார் மாதிரி இருக்கிறாங்கன்னா ஏனோக்கு புத்திரர் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்ல முடிஞ்சுச்சு. நம்மள மாதிரி இருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஐயோ அப்பா இவ்வளோ ஹைட் ஆகுறானுங்க, மோசமான ஆளாகிறானுங்க, கொன்றுவானுங்கன்னு ஓடிடுவோம். ஆனால் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க ஏனோக்கின் புத்திரர்னு. அப்போ இங்கே ஆதியாகமத்தில் படிக்கிறப்ப தேவகுமாரருக்கு பிறந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே யார் இருந்தாங்கன்னா பலவான்கள் இருந்தாருன்னு படித்தோம். அப்போ அந்த பலவான்கள் தான் யாருன்னு கேட்குறப்ப ஏனோக்கின் புத்திரனாகிய லாமேக்கு, ஈராத்து, இந்த 5 புத்திரர் படித்தோம் இல்லைங்களா? இவங்க எல்லாருமே அந்த சந்ததியில் பலவான்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், எப்படி தேவதூதருக்கு பிறந்தாங்க குழந்தைங்க, அந்த ஹைட் இருந்தாங்களா இல்லைன்னு தெரில, ஆனால் அந்த ஈக்குவல் பலவான்களாக இருந்திருக்கிறாங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பேர் பெற்ற முன்காலத்தில் பேர் பெற்றாங்க இல்லைங்களா, அவங்கள போலவே இவங்களும் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள்னு வசனம் இருக்குது. அப்போ இதை பார்க்குறப்ப இதுக்கு தான் எவிடன்ஸ் என்னாகமத்தில் பார்க்குறப்ப அது ஏனோக்கின் புத்திரர் நம்ம படித்தோம். அப்போ ஏனோக்கு புத்திரர்கள் மாதிரியே அதை விட எக்ஸ்ட்ரா கூட யார் பிறந்திருக்கலாம்? தேவகுமாரர்கள் பெற்றெடுத்த குழந்தை பிறந்திருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தேவகுமாரரும் மனுஷகுமார்த்தையும் சேர்றது தேவனுடைய திட்டம் இல்லை, ஆனால் அப்படி சேர்ந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது யாரோட திட்டம்? சாத்தானோட திட்டம். இன்னைக்கு ஆணே இல்லாமல் பெண்களால் குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாதா? முடியாதா? யார் இதெல்லாம் கொண்டு வந்தா? இன்னைக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைகளை பெற்றெடுத்துச்சு, எங்கள் ஆயா பாச்சுன்னா 8 பிள்ளைங்கள் பெற்றெடுத்துச்சு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற வாலிப பசங்களால் குழந்தைகளை பெக்க முடியல. அதுக்கு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விளம்பரம் காட்டுறான், மனசாட்சி அடிச்சுக்கிற மாதிரி. என்ன விளம்பரம் தெரியுமா? உங்களுக்கு குழந்தை இல்லைங்களா, ஐஸ்வர்யா வாங்கல், எங்களுக்கும் ஒரு குழந்தை உண்டு அப்படின்னு சொல்லி மூளைக்கு மூளைக்கு திறந்தவன் யார்? இவ்வளோ வீரியமாக இருந்த நம்மளைய ஒன்றுமே ஆக்கினவன் யார்? ஏன்னு கேட்டிங்கன்னா, மனுஷனும் மனிதர்களும் தான் சேரணும், ஆதாம் ஏவாள் தான் சேரணும். இதுதான் தேவனோட திட்டம். அந்த திட்டத்தை கொலாப்சன் பண்ணவன் யார்? இப்போ டெஸ்ட் பேபி உருவாக்கணும் எவன்? இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் நோவா காலத்தில் நடந்தது அந்த நிகழ்வு டைரக்ட் இங்கே வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு நடக்கிறனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நாம் நினச்சிக்கிற ஐஸ்வர்யாவுக்கு போய் டெஸ்ட் பண்ணலான்ட்டு. என்ன இது, எப்படி இதெல்லாம் வந்துச்சு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி இதெல்லாம் நம்ம நிறையா டீட்டெயில் படிக்கிறப்ப தான் புரியும். ஓ, இதுதான் நோவா காலத்தில் நடந்த மறைமுகமான விஷயமா அப்படின்ட்டு. அது கீழே ஒரு வசனங்கள் வச்சிடலாம். இப்போ பார்க்குறப்ப அந்த ஏனோக்கும் பார்த்துட்டோம், அவரும் கொஞ்சம் பலசலையான பெண்கள் இருந்தாங்க, குழந்தைங்க. தேவ தூதருக்கு பிறந்தவங்களும் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்போ தேவன் இதுக்காக தான் அழிச்சாரா பூமியை? கேள்வி என்னன்னா, ஒன்று அழகு சாதன பொருட்கள், விபச்சாரம் எல்லாம் வந்துருச்சு. அடுத்து தேவ தூதர்களுக்கு பெண்கள்லாம் பிறந்தாங்க. இதற்காகவே தேவன் அழிச்சாரா பூமியை? அப்படின்னா கிண்ணகக்கார நாகஸ்வரம்லாம் சொன்னோம். கிண்ணகக்கார நாகஸ்வரம்லாம் யாருன்னு கேட்டால், அவங்க மேலவாதிகள் வாசிக்கிறவங்க. இன்றைக்கி மேலவாதிங்க வாசிக்கிறவங்க யார்? எந்த இடத்துல இருக்கிறாங்க? கோயிலில் தானே இருக்கிறாங்க. அப்போ விக்கிரக வழிபாடு எப்பயே வந்துருச்சுன்னா, அப்பயே வந்துருச்சு. தேவதூதர் கற்றுக் கொடுத்துட்டான், மரத்தை வணங்குறியா வணங்கு, மோளம் அடித்து டான்ஸ் ஆடுறியா ஆடு, எல்லாத்தையும் அப்பயே கற்றுக் கொடுத்துட்டான். இப்போ நடந்த விஷயம் அல்ல. அது கீழே ஒரு வசனம் வாசிக்கலாம். உன்னை இவங்க என்னென்ன பாவம் பண்ணாங்கன்னு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 6:5 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அது கீழே
தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்படியே 7 வாச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். இப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை கண்டிப்பாக நம்ம கவனமாக படித்தே ஆகணும். அந்த ஒரு வசனம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரு பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாக்குகிறத நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபன்றார். நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, மனுஷன் தானே தப்பு பண்ணான்? மனுஷன் தானே, மனுஷனை அழிக்க வேண்டித்தானே? அது என்ன பறவை விலகெல்லாம் அழிக்கிறாரு? அது ஏதோ தப்பு பண்ணிச்சா? அது அக்கடான அதோட வேலை தானே பார்த்துட்டு இருந்துச்சு. இது நியாயமே இல்லையே. அப்படி தானே நம்மளுக்கு தோணும். யாசேர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 18, 19 அந்த 2 வசனங்கள் வாசிங்க. அவர்களுடைய நியாயாதிபதிகளும் ஆட்சியர்களும் மனுஷகுமாரத்திகளிடம் சென்று தங்கள் விருப்பப்படி தங்கள் கணவர்களிடம் இருந்து தங்கள் மனைவிகளை பலவந்தமாக எடுத்துக்கொண்டார்கள். என்ன பண்ணாங்கன்னா, நியாயாதிபதிகள், இந்த நியாயாதிபதிகள் யார் அப்படின்னா, யாருடைய நியாயாதிபதினு போட்டிருக்குன்னா அவர்களுடைய நியாயாதிபதிகள். இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு தடவை பார்ப்போம். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கணவர் கூட இருந்த மனைவிகளை, பொண்டாட்டி புருஷனாக இருந்தவங்களை, அந்த மனைவிகளை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க? அதுக்கீழே வாசிங்க. அந்த நாட்களில் மனுஷகுமாரர் பூமியின் கால்நடைகளிலிருந்தும் வயல்வெளி மிருகங்களிலிருந்தும் ஆகாயத்து பறவைகளிலிருந்தும் எடுத்து கர்த்தருக்கு கோபமூட்டும்படி ஒரு இனத்தை சேர்ந்த விலங்குகளின் கலவையை மற்றொன்றுடன் கற்பித்தார்கள். தேவன் பூமி முழுவதையும் பார்த்தார், அது கெட்டுப்போனது. ஏனென்றால் பூமியில் உள்ள அனைத்து மாம்சங்களும், எல்லா மனிதர்களும், எல்லா விலங்குகளும் அதன் வழிகளை கெடுத்துவிட்டன. இப்போ என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த பசங்க எல்லாம் சேர்ந்து மிருகத்தவே என்ன பண்ணிட்டானுங்க? ஒரு இனத்தை சேர்ந்த வேறொரு இனத்தோடு என்ன பண்ணிட்டாங்க? தவறுதலாக பண்ணி தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ணிட்டானுங்க? கொலாப்ஷன் ஆக்கிட்டானுங்க. எப்போ? அப்போவே ஆக்கிட்டானுங்க. யார்? இந்த விழுந்து போன தூதர்கள். இவங்களுக்கு எவ்வளோ கொலவெறின்னு சொல்லுவாங்களோ, நம்ம எவ்வளோ வெறி இருந்தால் தேவனுடைய திட்டம் சிருஷ்டிப்பிலேயே அப்போ தான் உருவாகிட்டு வருது. அப்போவே இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, பயங்கர அருவறுப்பாக இந்த பூமியை மாற்றிட்டானுங்க. இதை மாற்றினால தான் கர்த்தர் என்ன சொல்கிறார் ஆதியாகமத்தில் படிக்கிறப்ப, அதாவது ஊரும் பிராணிகள் முதல் கொண்டு படைச்சது எனக்கு எப்படி இருக்குது? எல்லாமே சீர்கெட்டு போச்சு. ஒன்று கூட நல்லதுன்னு இல்லை, எல்லாமே சீர்கெட்டு போச்சு. இது படைச்சதுக்காக நான் ரொம்ப மனஸ்தாபப்படுறேன்றாரு. அது கீழே 19 படிச்சிருங்க. கர்த்தர், நான் படைத்த மனிதனை பூமியின் முகத்திலிருந்து, ஆம் மனிதனிலிருந்து ஆகாயத்து பறவைகள் வரை கால்நடைகள் மற்றும் வயலில் உள்ள மிருகங்களுடன் சேர்த்து அழிப்பேன். ஏனென்றால் நான் அவர்களை படைத்ததற்காக மனம் திரும்புகிறேன். இதுதாங்க இப்போ பார்க்குறப்ப இவ்வளோ விஷயம் நடந்து, இவ்வளோ கொலாப்ஷன் நடந்து தேவனோட திட்டத்தையே மாற்றின பின்னாடி தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இதை நான் அழிக்க போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துறாரு. என்னன்னு கேட்குறாருன்னா, ஓரத்துனையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் நிற்கிறாங்க பண்ணுறான் அப்படின்ட்டாரு. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் தான் யாரை தேர்வு செய்கிறாரு? இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் யார் நீதிமானா தெரிகிறாரு? நோவாவும் நோவாவோட சந்ததியில், சேத்தோட சந்ததியில் வர ஒரு முக்கியமான நபர்கள், மெத்துசலாம், இவங்கெல்லாம் வராங்க. இவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, நீதிமானா தெரிகிறாங்க. இவ்வளோ பிரச்சனையில் நீதிமானா தெரியுதுனால தான் கர்த்தர் யாரை தேர்வு செய்கிறாரு? நோவாவை தேர்வு செய்கிறாரு நம்ம பார்க்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு சில வசனங்களை வாசிச்சிடலாம். யாசேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அதில் 18, 19, 20 அப்படியே வாசிங்க, அந்த ரெஃபரன்ஸில் இருக்கிறது. அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு யூபால் என்று பெயரிட்டாள். அவளுடைய சகோதரி சில்லா அந்த நாட்களில் மலடியாயிருந்தாள், அவளுக்கு பிள்ளைகள் இல்லை. அந்த நாட்களில் மனுபுத்திரர் தேவனை நோக்கி குற்றம் செய்து பூமியில் பழுகி பெருகும்படி ஆதாமுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளை மீறத் தொடங்கினார்கள். மனுபுத்திரரில் சிலர் தங்கள் மனைவிகள் தங்கள் உருவத்தை தக்க வைத்து கொள்ளவும் தங்கள் அழகான தோற்றம் மங்காமல் இருக்கவும் அவர்களை மலடியாக்கும் பானத்தை குடிக்க கொடுத்தார்கள். மனுபுத்திரர் தங்கள் மனைவிகளில் சிலரை குடிக்க கொடுத்தபோது சில்லா அவர்களுடன் குடித்தாள்.
தங்கள் கணவர்கள் உயிருடன் இருக்கும்போது குழந்தை பெற்ற பெண்கள் தங்கள் கணவர்களின் பார்வையில் விதவைகளாக அருவருப்பானவர்களாக தோன்றினார்கள். ஏனென்றால் அவர்கள் மலடியானவர்களிடம் மட்டுமே அன்பாக இருந்தார்கள். நாட்கள் மற்றும் வருடங்களின் முடிவில் சில்லா வயதான போது கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை திறந்தார். ஆமாம், இங்கே ஒரு சம்பவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, தூபால் காயினை பெற்றெடுத்து அவங்க அம்மாவை தான் சில்லால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மலடியாக இருந்தாங்கன்னு இருக்குது. ஏன் மலடியாக இருந்தாங்கன்னா, அப்போ குழந்தைய பெற்றுக்கிறவங்க கணவர் முன்னாடி எப்படி தெரிஞ்சாங்கன்னா விதவிகளை போல். குழந்தை பெற்றுக்காதவங்க கணவர் பார்க்குறப்ப குழந்தை பெற்றுக்கணும், இவ விதவி, ஏன்னு கேட்டால் இவளுக்கு அழகு இல்லை, ஒன்றும் இல்லை, இவள் குழந்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு ஒதுக்கி வச்சாங்க. எப்போ? இப்போ 1998 இல்லைங்களா? எங்கன்னா காயினோடைய காலத்திலே நம்ம சொல்கிறோம். அப்போ ஜனங்கள் பாரு எவ்வளோ வளர்ந்துட்டாங்க பாவத்தில். ஏதோ 2000 வருஷம் 6000 வருஷம் 7000 வருஷம்னா கூட ஓகே. மனுஷர் படைக்கப்பட்டு கொஞ்ச கால பகுதியிலே எப்படியெல்லாம் மாறி இருக்குது பாருங்க. அப்போ விழுந்து போன தூதர் எந்த அளவுக்குலாம் மைண்டை மாற்றிருக்கிறான். அப்போ குழந்தைய பெற்றுக்கூடாதுன்னு யார் கொண்டு வந்திருக்கிறா? அந்த கான்செப்ட். இதில் வேற குழந்தை பெற்றவங்களுக்கு மலடி பானத்தை கொடுத்துருவானுங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, ஏன் வெறும் இதே விஷயத்தை பற்றி பேசுகிறீங்களே, அந்த மாதிரி இப்போ நடக்குதான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற அத்தனை தீனிலையும் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்காத மலட்டுத்தன்மை இருக்குது, உங்கள் மூளை வேலை செய்யாத மைண்ட் இருக்குது, உங்கள் உடம்புல சர்க்கரையிலேருந்து சுகரு எல்லா வியாதியும் நீங்கள் வெளியில் இருக்கிற ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களை முடிச்சு கட்டிடும். இது எல்லாமே கலந்து தான் வருது. அங்கே டைரெக்டாக கொடுத்தான், இங்கே எப்படி கொடுக்குறான்? மறைமுகமாக நீங்கள் திங்கிற தீனியில் கொடுக்குறான். ஹார்லிக்ஸ் குடிக்கிறோம், ஹார்லிக்ஸ் குடித்தா ஹைட் ஆயிடுவோம், பூஸ்டெல்லாம் குடித்தா ஹைட் ஆயிரும் தானே. ஏன் ஜப்பான்காரன் சைனாக்காரன்லாம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறான்? இல்லை எங்கள் அம்மா கொடுத்து நான் எவ்வளோ ஹைட்டாக இருப்பேன்? கேட்கணும்ல, நியாயம் தானே இதெல்லாம். ஆதங்கமாக இருக்குதா இல்லைங்களா? விளம்பரம் பார்க்குறப்ப இதை போட்டு வெள்ளையாயிரும், அதை போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொந்தக்கார பொண்ணு வருஷக்கணக்காக போட்டுட்டு இருக்குது, இன்னும் அப்படியே தான் கிடக்குது, ஒரு மாற்றம் முன்னேற்றமும் இல்லை. இதை தெரிஞ்சு நம்ம வாங்கி போடுறோமா இல்லையா? அப்போ அதில் என்ன கலக்கிறானுன்னு கேட்டாங்க. ரகசியமாக இது டைரெக்டாக நடந்துச்சு, அது ரகசியமாக நடந்துச்சு. இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் அதுதான். குழந்தை பெற்றுக்கிற நம்மளால் பெற்றாத அளவு கொண்டு வந்து ஒரு மெடிக்கல் கூப்பிட்டு வந்து பணத்தை பறித்து டெஸ்ட் பேபின்னு கொடுத்து நம்மளை முடிச்சு கட்டிடுறானுங்க. இது எல்லாம் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் காலத்தில் எப்படி அக்கிரமம் மிகுதியாகி தேவனோட திட்டத்தை கொலாப்ஷன் பண்ணாங்களோ அதே தான் இப்போ என்ன ஆகும், நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு நம்ம கண்களை விழித்து பார்க்குறப்ப நடக்குதா இல்லையா? ஏன்னா இது பெரிய படம் போயிட்டே இருக்குது. இதை நான் கட் பண்ணுறேன், இந்த படத்தை வாய்ப்பு கிடைக்கிறப்ப இன்னொரு தடவை நம்ம பேசுகிறோம். இதே மாதிரி இப்போ போகுதா இல்லையா? ஆதார வசனம் வாச்சிடலாம். ஆதார வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 37, 38, 39 மூணு வாச்சிருங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். போதும் சிஸ்டர். அப்போ பார்க்குறப்ப நோவா காலத்தில் நடந்ததை போலவே மனுஷகுமாரன் காலத்தில் நடக்குன்றப்ப நம்ம எதை பார்க்குறப்ப விழுந்து போன தூதர்கள் ரகசியமானதை எல்லாத்தையும் மனிதர்களுக்கு என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அதோட தகப்பன் யாருன்னு கேட்குறப்ப லூசிஃபர். ஏன்னா அவன் ஏதேனில் என்ன பண்ணிட்டான், மனக்கண்களை திறக்கிறேன்னு சொல்லிவிட்டு மாம்சத்தின் கண்களை என்ன பண்ணிட்டான், திறந்து பாவத்தில் விழு வச்சான். அவனுக்கு கீழே வந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறப்ப எல்லா ரகசியத்தையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து பூமியில் சரியான அக்கிரமத்தை உருவாக்கிட்டாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி ஏனில், அவரே கேள்வி சொல்கிறார், எப்படி ஏனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறார். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடியான காலத்திலிருந்து நோவா பேழைக்குள் உள்ளே போகிறார் இல்லைங்களா, அது வரைக்கும் நடந்த சம்பவத்தை தான் சொல்லிட்டார். அது வரைக்கும் நடந்த சம்பவம் தான் நிறையா இருக்குது, நம்மளால் பார்க்க முடியல, டைம் பத்தலை. அப்போ எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். இது எல்லாமே இப்போ நடக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்குது, நடக்காமலாம் இல்லை. ஏன்னு கேட்குறப்ப மனுஷகுமாரன் வரும் காலத்தில் அப்படியே நடக்கும். இது நான் சொல்லலை, ஆண்டவரே சொன்னது. ஆண்டவர் சொல்கிறாரு அதே மாதிரி இப்போ நடக்குன்னு சொல்லிட்டாருன்னா இப்போ எந்த அளவுக்கு நடந்துருக்குதுன்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம்,
அப்போ நோவா காலத்தில் நடந்தது எவ்வளோ வரைக்கும் இப்போ நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் வேதத்தை வச்சு இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை வச்சு நம்மளால் தீர்மானிக்க முடியும். ஏன்னா வேத வசனங்கள் நம்மளுக்கு ஆதாரம் நிறையா இருக்குது. அதை வச்சு நீங்கள் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் இருந்து எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனாலும் நம்மளுக்கு புரியாது. அவர் வரப்போகிறாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் வரக்கூடிய காலத்தில் கவனமாக இருந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண நம்ம பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.